பிரியமானவர்களே, சங்கீதம் 28 அதிகாரம் 9வது வசனம். தேவரீர் உமது ஜனத்தை ரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும், அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும். பிரியமானவர்களே, ஏன் நம்மை தேவன் ரட்சிக்க வேண்டும்? நாம் அவருடைய ஜனம், நாம் அவருடைய சம்பத்து, நாம் அவருடைய பொக்கிஷமாய் இருக்கிறபடினால் தம்முடைய பொக்கிஷத்தை, தம்முடைய ஜனத்தை அவர் பாதுகாத்து பராமரித்து அவர் ஆசீர்வதித்து ரட்சிக்க வேண்டியது அவருடையதாய் இருக்கிறபடினால் நம்மை நாமே தாழ்த்தி, ஆண்டவரே நான் உம்முடைய ஜனம், நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே நீர் என்னுடைய தகப்பன் என்று நம்மை நித்தமும் ஒப்புக் கொடுக்கிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அவர்களை போஷித்து அவர்களை என்றென்றைக்கும் உயர்த்தியலும். ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை பசுமையான புல்வெளிகளிலே மேய்ச்சலிலே கொண்டு போய் விடுகிறது போல, நல்ல அமர்ந்த தண்ணீர் அண்டலிலே கொண்டு போய் அவர்களை விடுகிறது போல, கர்த்தர் நித்தமும் நம்மை எல்லா விதமான ஆவிக்குரிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களினாலே நம்மை போஷித்து, நன்மைகளினாலும் கிருபையினாலும் உச்சிதமான கோதுமையினாலும் நம்மை போஷித்து அவர் என்றென்றைக்கும் உயர்த்தி அருளும் வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர் என்றென்றைக்கும் நம்மை நடத்த வேண்டும், நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும். அதற்காக நம்மை அவருடைய கரத்திலே நாமை ஒப்பு கொடுப்போம். அவர் நம்மை சிறியவனை குப்பையிலிருந்து, எளியவனை புழுதியிலிருந்து, அவர் பிரபுக்களோடும் தம்முடைய ஜனத்தின் அதிபதிகளோடு கூட உட்கார பண்ணுகிற தேவனுடைய நாமத்தினாலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவோமாக. ஆமென்.